ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 7.3ல் 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலோகத்தாலான கனசதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கன செவ்வகமாக என்னவா மாத்துறாங்க? கனசதுரத்தை உருக்கி கன செவ்வகமா மாத்துறாங்க. கனசெவ்வகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே நீளம் உயரம் கொடுத்துருக்காங்க. அதன் அகலத்தை காண்க. ஒரு கனசதுரம் இருக்கு. அதனுடைய பக்களவு 15 சென்டிமீட்டர். இது அப்படியே உருக்கி என்னவா மாத்துறாங்க? கன செவ்வகமா மாத்துறாங்க. கியூபை உருக்கி கியூபாய்டா மாத்துறாங்க. அதனுடைய நீளம் மற்றும் உயரம், நீளம் 25 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர், அகலம் என்னன்னு கேட்குறான். ஓகே, இதை மெல்ட் பண்ணி அப்படியே இதா மாத்திடுறான். அப்ப கன செவ்வகம் கன அளவு இஸ் ஈக்குவல் டு கனசதுரத்தின் கன அளவு. ஒன்றை உருக்கி இன்னொன்னா மாத்துறாங்கன்னா ரெண்டுடைய கன அளவும் சமம். உருவங்கள் தான் வேற வேற. கனசெவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். கனசதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா ஏ கியூப். ஓகே, இப்போ ஏங்கிறது 15 சென்டிமீட்டர், நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர், அகலம் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் 9 சென்டிமீட்டர். அப்படியே பிரதியிடுவோம். நீளத்துக்கு 25 சென்டிமீட்டர், அகலம் தெரியாது, உயரம் 9 சென்டிமீட்டர். இதனுடைய பக்கம் 15 சென்டிமீட்டர். ஏ கியூபுங்கில 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15. ஸோ பியை மட்டும் வச்சுக்கா, மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கீழே கொண்டு வந்துடுவோம். ஐயஞ்ச 25, மூவஞ்ச 15, ஓரஞ்சஞ்சு, மூவஞ்ச 15. இந்த 2 3க்கு இந்த 9 கேன்சல் ஆயிடும். 3 9 கேன்சல். ஸோ அகலம் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். அந்த உருக்கி செய்யக்கூடிய அந்த கன செவ்வகத்தின் அகலம் 15 சென்டிமீட்டர். The answer. ஓகேவா?